160 160 கிட்ட வரும். ஏன்டா கோயிலே வந்துருவாங்க. இந்த பாரத திருச்சபை எப்பொழுதும் உண்மையிலே தவறாது இருக்கவும், சுற்றிலும் சூழ்ந்துள்ள தீமை இருளில் நுழையாமல் அறவொளி வீழ்ச்சி விளங்கவும், இறைவன் கருணையால் நாளுக்கு நாள் வளர இறைவனை மன்றாடும்படி உம்மை வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூய என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளவும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Amen.
வழியில் நடந்து எல்லா கடின தவத்தையும் செய்து கொண்டு அனைவருக்கும் நன்மாதிரியாய் விளங்கினீரே. பாரத குருக்கள் எல்லாரும் உம்மை போல நற்பண்புகளினாலே அழகு பெற்று தங்கள் போதனையினாலும் மாதிரியினாலும் அறவழியை காண்பித்துக் கொண்டு வர அவர்களுக்கு வேண்டிய திருவருளையும் உடல் நலத்தையும் இறைவன் அருள நீர் பற்றி பேசும்படி உம்மை வேண்டுகிறோம். பாரத திருச்சபைக்கு உதவியும் தஞ்சமாய் இருக்கிற புனித சவேரியாரை, திருச்சபைக்கு உதவி செய்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கியறலும் மறை முதலானோர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றிட இறைவனும் பரிந்து பேச வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மக்களுக்கும் அரசர்களுக்கும் பல நாடுகளில் நீக்கினவராகிய புனித சவேரியாரே, பாரத நாட்டிலும் உலகமெங்கும் தீய சக்தியின் ஆதிக்கம் ஒழிந்து திருமறை எங்கும் பரவும் திருச்சபை எதிர்ப்பவர்களுக்கு இறைவன் நல்ல மனதை கொடுத்தரவும் அவரை மன்றாடும்படி உம்மை வேண்டுகிறோம். பல்லாயிரம் பேருக்கு திருமுழுக்கு கொடுத்த புனித சவேரியாரை, புறமதியினர் மெய்மறையை அறிந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் மீட்பு பேட்டினை பெற திவ்ய மீட்பரை மன்றாட வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
அழைத்தவரே, அப்பாவிகளின் குணம் தீர்த்தவரே, வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை நோயிலாதரவே, பேய்களை சிலுவையால் துரத்தவரே, மரித்தவர்களை மீட்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலையும் புயலையும் ஏற்படுத்தி அடக்கும் வல்லமை கொண்டவரே, அதிசய அற்புதங்கள் செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை மெய்மறைப்படியே நடத்தி இடேற்றவும், பாவிகளை அறநெறியிலே திருப்பவும் மிகவும் பாடுபட்ட புனித சவேரியாரே, மெய்மறை அறிந்தவர்கள் எல்லாரும் அதன் உயர்நெறியை அனுசரிக்கவும், நன்னறி தவறினோர் மனம் திரும்பவும் இறைவனும் அன்றாட வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். மக்களுடைய இன்னல்களை விளக்கவும், ஆபத்தினின்று பலரை மீட்கவும், வியப்புக்குரிய புதுமையை செல்வராகிய புனித சவேரியாரே, இறைவன் கருணை கூர்ந்து பஞ்சம், படை, நோய், பெருவாரி காய்ச்சல், வயிற்றுவலி, இடி, பெருகாற்று முதலிய துன்பங்கள் எளியோரை அணுகவிடாமல் விளக்கவும், எல்லா தீமைகளிலும் எங்களை காத்து துயரப்படுத்துவருடைய துயரெல்லாம் தீர்ந்து அவரை தேற்றவும் இறைவன் கருணையை மன்றாட வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயெனப்பட்ட பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திட மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தாய். அவரில் நம்மை அர்ப்பணம் செய், மனித மாண்பு மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய, மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, மகிழ்ந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய பராமரிப்பும், குறிப்பாக நம் குடும்பங்களை பாதுகாக்கக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சவேரியாரியுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழித்துணையும் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதுமாக கிடைக்கும்படியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இதோ இந்த நாளிலே, மாதத்தினுடைய இந்த முதல் திங்கட்கிழமை, அவரை சிறப்பான விதத்திலே நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே இறைவன் அவர் வழியாக நமது குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போன், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோரி மரி அந்தோணத்துடையதுக்கு இறைவன் இந்நாள் வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இவற்றுடைய வளர்ச்சிக்காக திருப்பலி கொடுக்கின்றார்கள். இமானுவேல் ஜோசப் இமானுவேல் மாதரசு குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகும் இரனாலோ டைட்டஸ் உடல்நலம் பெற வேண்டியும் திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். முகையூர் அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி கொடைக்கு மரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி கொடைக்கு மரி அருள் தந்தை ஆண்டனி குரோஸ் ஜோசப் ராஜ் இவளது ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள். பெனடிக்டஸ் மேரி லிட்டில் ஃப்ளவர் இவளது ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலிப்பு கொடுக்கின்றார்கள்.
சாந்தால் விண்ணக வாழ்வின் 16ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மலை போற்றிக்காக திருப்பலிப்பு குடிக்கின்றார்கள். அருணோ தெப்ளிக் இவரது விண்ணக வாழ்வின் 16ஆம் நாள் நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மலை போற்றிக்காகும் மற்றும் மதாம் தெப்ளிக் இவரது ஆண்மலை போற்றிக்காக ஒலாந்தரிய நிர்வாகத்தின் சார்பாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் மற்றும் ஒலாந்தரியா நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மோச்சின் ஜோசப் நிக்கிதா இவளது நிச்சயதார்த்தம் இறைவன் துணையோடு நல்ல விதமாக நடைபெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் திருப்பலிலே சிறப்பாக ஜெபிப்போம். பரிசுத்த பலியிலே தகுதியுடன் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்ற குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஒரே மகளாய் உதித்த ஆண்டவர்
ஜெபிப்போமாக. இறைவா, நீர் ஒருவரே தூயவர், உம்மை தவிர வேறு நல்லவரே இல்லை. புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய பரிந்துரையால் உம்மை வேண்டுகின்றோம். உமது மோட்சமையை இழக்காதிருப்போரிடையே நாங்களும் எண்ணப்பட எங்களுக்கு கட்டளை இடுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறை பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு உமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளரிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய பிடித்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவரிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய பிடித்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவளிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்துக்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளே, இறை நற்செய்தி வாசகம் பலமுறை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். குருக்கள் அதற்கான விளக்கத்தையும் பலமுறை வழங்கியிருப்பார்கள். எத்தனை முறை வாசித்தாலும் எத்தனை முறை விளக்கங்கள் கேட்டாலும் அவை அந்த நாளுக்கு ஒரு புதிய ஒரு வாக்காக அமையும். இதை நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்து புறக்கணிப்பு. மனிதர்கள் இறைவனை புறக்கணிக்கின்றார்கள், ஆனால் இறைவன் மனிதனை என்றும் புறக்கணித்தது இல்லை. இறைவன் எப்பொழுதும் நன்றி உள்ளவர், ஆனால் மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது எதற்காக இறைவன் நன்றி மிக்க இறைவனாக இருக்கின்றார்? மனிதர்கள் ஏன் நன்றி கெட்ட மக்களாக இறைவனை விட்டு விலகி செல்லுகின்றார்கள்? அதற்கெல்லாம் அடித்தளமாக சாலமோன் ஞான புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரம் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய அடித்தளம். மனிதர்கள் ஏன் இறைவனை புறக்கணிக்கின்றார்கள், ஆனால் இறைவன் ஏன் மனிதனை புறக்கணிப்பதில்லை? அதை வாசிக்கின்ற பொழுது, கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றில் நின்று இருப்பவற்றை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும் கைவினைகரை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. மனிதர்கள் இறைவனை கண்டுகொள்வதில்லை. எதற்காக கண்டுகொள்வதில்லை? இந்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களை பார்க்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு படைப்பு பொருட்களை பார்த்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இந்த அழகான ஒரு செடியை இறைவன் படைத்திருக்கின்றார். இந்த செடியிலே ஒரு அழகான ஒரு மலரை கொடுத்திருக்கின்றார். இந்த மலரே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், இந்த செடியை பச்சை பசேல் என்று இருக்கிறது என்றால், இவற்றை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார் என்றாவது நாம் யோசித்து இருக்கின்றோமா?
இதோ இந்த திருவிடத்துக்கு முன்பாக இந்த அழகான மலர்கள் இருக்கிறது. இந்த மலர்களை பார்த்து, இந்த மலர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகான நிறங்களை கொண்டு இருக்கின்றது, கண்ணுக்கு பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த மலர்களே இவ்வளவு அழகாக, இவ்வளவு நிறமிக்க ஒரு மலர்களாக இருக்கின்ற பொழுது, இந்த அழகான மலரை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பான். நம்ம என்றாவது யோசித்து இருக்கின்றோமா? அல்லது கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு என்னை உற்று நோக்கி, ஒவ்வொரு மனிதனையும் தன்னை உற்று நோக்கி அந்த கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு, இறைவன் என்னை எவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றார், நானே இவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்றால் என்னை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார் என்றாவது ஒரு நாள் என் மூலமாக இறைவனை நான் போற்றி இருப்பேனா, புகழ்ந்து இருப்பேனா? விண்மீன்களை பார்க்கின்றோம் இரவு நேரத்திலே, எவ்வளவு அழகான நட்சத்திரங்கள் விண்ணிலை இருக்கிறது, பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகாக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் அந்த நட்சத்திரத்தை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார். அப்ப அந்த சாலமோன் ஞான ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பு பொருட்களை நீ ஊற்று நோக்குகின்ற பொழுது, அந்த படைப்பு பொருட்கள் வழியாக நீ கடவுளை பார்த்து கொண்டிருக்கின்றாய். அந்த படைப்பு பொருட்களை நீ ரசிக்கின்ற பொழுது, அழகை நீ போற்றுகின்ற பொழுது, அந்த அந்த படைத்தவனை நீ போற்றுகின்றாய், புகழ்கின்றாய். குறிப்பாக பார்க்கின்றோம், அங்க வாசக மேடை இருக்கிறது, நல்ல அழகா இருக்குது. நம்ம என்றாவது அந்த வாசக மேடையை செய்த அந்த கைவிஞனை நாம் நினைத்து பார்த்தது உண்டா? பார்த்திருக்க மாட்டோம், நினைவு கூற மாட்டோம். வாசக மேடை அழகாக இருக்குது, அதோடு முடிச்சு போச்சு. ஆனால் அந்த வாசக மேடைக்கு பின்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மரம் வெட்டியவர், இழைத்தவர், ஒன்று சேர்த்தவர், எந்த ஒரு நபரையும் நாம் என்றும் நினைவு கூறுவதில்லை. ஒருவேளை அந்த வாசக மேடை அழகாக இருக்கிறது, இந்த வாசக மேடையை இவையே அழகாக இருக்கிறது என்றால், அந்த வாசக மேடையை செஞ்ச அந்த நபருடைய கரங்கள் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். அந்த அழகான கரங்களால் தான் அந்த அழகான வாசக மேடையை அவரால் உருவாக்க முடிந்தது. ஒரு படத்தை பார்க்கின்றோம், படம் அழகாக வரையப்பட்டு இருக்கின்றது. இந்த படமே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், இந்த படத்தை, இந்த ஓவியத்தை வரைந்த அந்த ஓவியருடைய கரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கும், அந்த ஓவியருடைய எண்ணங்கள் எவ்வளவு அழகான எண்ணங்களாக இருந்திருக்கும். அந்த எண்ணங்கள் அழகாக இருந்தால் ஒழிய படங்கள் அழகாக வரும். அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த வெளித்தோற்றத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய நபர்களை, கைவினைஞர்களை, உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களை என்றும் நாம் நினைத்து பார்த்தோம். அங்குதான் பிரச்சனை. ஒருவேளை ஒவ்வொரு பொருட்களையும் செய்து அந்த நபரை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால், மனிதனுக்குள்ளே சண்டையே வராது, மனிதனுக்குள்ளே பொறாமை வராது, மனிதனுக்குள்ளே பிளவுகள் வராது, பிணக்குகள் வராது, உறவிலே விரிசல்கள் வராது. ஆனால் அந்த மனிதனை கடந்து, படைப்பு பொருட்களை கடந்து நாம் செல்வதில் அதோடு நின்று விடுகிறோம். அடுத்து அவர் குறிப்பிடுவார், தீயோ காற்றோ சூறாவளியோ மின்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால், அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். நெருப்பை பார்க்கிறோம், அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்கள் அனைத்தையும் பார்க்கின்றோம். எல்லாம் அழகா இருக்குது, கண்களுக்கு வியப்பு ஊட்டுகின்ற ஒரு படைப்பு பொருட்களா இருக்குது. மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த படைப்பு பொருட்களை பார்த்து அதிலே அப்படி நின்று விடுகின்றார்கள். அதனுடைய அழகிலே மயங்கி அங்கே நின்று விடுகின்றார்கள். ஒருவேளை இதுதான் தெய்வங்களாக இருக்குமோ, அவற்றில் மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். ஆனால் சாலமோனின் ஞான ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், மனிதர்கள் பல நேரங்களிலே இவற்றில் மயங்கி விடுகின்றார்கள், இந்த படைப்பு பொருட்களை பார்த்து. ஆனால்
இந்த படைப்பு பொருட்களே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் அவற்றையெல்லாம் படைத்த அந்த இறைவன் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு ஞானமிக்கவர். மனிதர்கள் அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து அவர் சொல்லுவார், அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றார். அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளும். அப்ப வானத்தில் கூட விண்மீன்களை பார்க்கின்ற பொழுது அப்ப இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து ஒவ்வொன்றையும் அதனுடைய கால நிலைக்கு ஏற்ப அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய அனைத்து படைப்பு பொருட்களையும் பார்த்து நம் மெய் சிலிர்த்து போய் இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது, அறிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து அவர் குறிப்பிடுவார், உலகை ஆராய்ந்து அறியும் அளவுக்கு ஆற்றல் அவளுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த உலக படைப்பு பொருட்களை எல்லாம் பார்த்து வியந்து வியந்து போன மனிதன் அந்த படைப்பு பொருட்களிலே அவன் தங்கி விடுகின்றான். அந்த படைப்பு பொருட்களை தாண்டி அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவன் கண்டறிய மறுத்து விடுகின்றான். அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? இந்த படைப்பு பொருட்களே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், சிறந்து விளங்குகிறது என்றால், ஒவ்வொன்றும் அதற்கு உரித்த அந்த பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்றால், இவற்றையெல்லாம் வழிநடத்தக்கூடிய இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? அந்த இறைவனை கண்டடைய மனிதர்கள் முயற்சி செய்வதில்லை. அந்த இறைவனை மனிதர்கள் புறக்கணிக்கின்றார்கள். அந்த படைப்பு பொருட்களோடு அவனது சிந்தனை, அவனது ஞானம், அறிவு எல்லாம் அங்கே தங்கி விடுகிறது. இங்குதான் மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இங்குதான் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே சென்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், தம்முடைய உடைமைகளுக்காகவும் திருமணத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டும் பொழுது உயிரற்ற ஒரு சிலையுடன் பேச வெட்கப்படுவதில்லை. வலிமையற்ற ஒன்றிடம் உடல் நலத்திற்காக வேண்டுகின்றார். வீட்டிலே சில பொருட்களை வைத்திருப்போம், அது யாரும் மறுக்க முடியாது. சில இல்லங்களில் இருக்காது, சில படங்கள் இருக்கும், சில விலங்குகளுடைய உறுப்புகள் இருக்கும். அவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன தர்ம செய்வாங்க? தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக வேண்டுகின்றார்கள். அந்த படத்தை பார்த்து, அந்த விலங்குகளுடைய அந்த உறுப்புகளை பார்த்து, என்னுடைய வழிப்பயணமானது எந்த விதமான தடைகள் இல்லாமல் சிறப்பாக அமைய வேண்டும். எதை நோக்கி வேண்டுதல் வைக்கின்றார்கள்? இறைவனை நோக்கி அல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பு பொருட்கள் மீது அந்த மனிதர்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். அடுத்து அவர் குறிப்பிடுவார், செத்து போன ஒன்றிடம் வாழ்வுக்காக மன்றாடுகின்றார். பட்டறிவு இல்லாத ஒன்றிடம் உதவி கேட்கின்றார். ஓர் அடிக்கூட எடுத்து வைக்க முடியாத ஒன்றிடம் நல்ல பயணத்துக்காக இறைஞ்சுகின்றார். பொருள் ஈட்டலிலும் அலுவலகளிலும் செயல்பாட்டிலும் வெற்றி தரும்படி வலுவற்ற ஒன்றிடம் அவர் வேண்டுகின்றார். நம்ம எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வலுவற்ற ஒரு படம், வலுவற்ற ஒரு பொருள், நம்ம என்ன செய்கின்றோம்? அந்த வலுவற்ற படத்திடமும் அந்த பொருளிடம் சென்று, என் குடும்பத்துக்காக நீ தான் உதவி செய்யணும், என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும், நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், என் வாழ்நாளிலே என் குடும்பத்திலே யாருக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது, என்னுடைய வழிப்பயணம் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும். எதை நோக்கி நான் என் வேண்டுதலை வைக்கிறேன் என்றால், எனக்கு உதவி செய்ய முடியாத வலுவற்ற, உயிரற்ற, கண்களால் பார்க்க முடியாத, அந்த கரங்களால் உதவி செய்ய முடியாத, கால்களால் நடக்க முடியாத ஒரு படத்திடம், ஒரு படைப்பு பொருட்களிடம், விலங்குகளிடம் வந்து பெறப்பட்ட பொருளிடம் எனது நம்பிக்கையை வேண்டுதலை வைக்கின்றேன். இது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், அநியாயம். அப்ப பார்க்கின்ற பொழுது இறைவனை தவிர்த்து விட்டு இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பு பொருட்கள் அனைத்தையும் நான் நம்புகின்ற பொழுது, அதன் மீது என் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, எனது ஜெபத்தையும் வேண்டுதலையும் பொருத்தலையும் அதன் மீது நான் வைக்கின்ற பொழுது,
நான் இறைவனை வெறுக்கிறேன், இந்த ஆலயத்தை வெறுக்கின்றேன், இந்த ஆலயத்தினுடைய புனிதத்தன்மையை நான் வெறுக்கின்றேன். இயேசுவே நீ தேவையில்லை எனக்கு, உன்னால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்கள் அதுதான் எனக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கும், என்னுடைய வழிப்பயணம் வெற்றிகரமாக அமையும், என் பிள்ளைகளுக்கான திருமணம் எந்த தடையும் இல்லாமல் ஜெகஜோதியா நடைபெறும். நீ தேவையில்லை, இந்த பொருட்கள் தான் தேவை. சாலமோன் ஞான புத்தக ஆசிரியர் மிக கடுமையா சொல்லுகின்றார், இறைவனால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு பொருட்கள் மீது நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நீ யாரை வெறுக்கின்றார், யாரை உதறி தள்ளுகின்றார், யாரை நீ புறம் தள்ளுகிறாய் என்றால் இந்த படைப்பு பொருட்களையும் உன்னையும் படைத்த அந்த இறைவனை நீ புறம் தள்ளுகின்றார், இறைவனை ஒதுக்கி வைக்கின்றார். காலகாலமும் செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் ஒரு படி மேலே சென்றால் பல முறை இதை வாசித்திருப்போம். இணைச்சட்டம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 9, 10, 11 அதை வாசிக்கின்ற பொழுது, நாள் பார்க்கின்றவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகின்றவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவரிடம் குறி கேட்கின்றனவும் உங்களிடையே இருத்தலாக. பல முறை நாம் செஞ்சிருப்போம், பல முறை இப்படிப்பட்ட நபர்களை அண்டி சென்றிருப்போம், நம்பி இருப்போம். ஏன் இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அதைத்தான் தொடர்ந்து செய்வோம். அப்ப பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த கெட்ட காரியங்கள் அனைத்தையும் நாம் செய்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது, நான் யாரை வெறுக்கிறேன்? என் இறைவனை வெறுக்கின்றேன், என் இயேசுவை வெறுக்கிறேன், என் தந்தையை வெறுக்கின்றேன், மகனை வெறுக்கின்றேன், தூய ஆவியை வெறுக்கின்றேன். இந்த மூவரையும் வெறுத்துவிட்டு இவர்களால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களை நான் நம்புகின்றேன். இவைதான் எனக்கு வெற்றி கொடுக்கும், இவைதான் என் குடும்பத்தை அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்து, சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து இவைதான் எங்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்று சொல்லி இதை நம்பிக்கொண்டே இருக்கின்றேன். இறைவன் எப்படி என் ஜெபத்தை கேட்பார்? யோசித்து பாருங்க. கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை. நான் கோவிலுக்கு வருகின்றேன், அனைத்து காரியம் செய்கின்றேன், ஏன் கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை? ஏன் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை? ஏன் கடவுளின் பொருத்தனையை நிறைவேற்றவில்லை? எத்தனை முறை இந்த இயேசுவை இந்த கரம் கை நீட்டி இருக்கிறது, இந்த இயேசு செய்யல செய்யல செய்யல. எதற்காக இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும்? எதற்காக என் நேரத்தை செலவிட வேண்டும்? தேவையில்லை, வேற்றிடங்களுக்கு செல்லுகிறேன். எத்தனை முறை நான் இறைவனை அவமானப்படுத்தி இருக்கின்றேன், அசிங்கப்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் இந்த இறைவன் என்னை எப்பொழுதும் அசிங்கப்படுத்தியது இல்லை, அவமானப்படுத்தியது இல்லை, என்னை புறம் தள்ளியது இல்லை. ஏனென்றால் அவர் இறைவன், என்னை அன்பு செய்யக்கூடிய இறைவன். நான் நன்றி மறந்த ஒரு மனிதனாக, பிள்ளையாக இருந்தாலும் அந்த இறைவன் என்னை எப்பொழுதும் என்னை புறம் தள்ளாத ஒரு தாய் தந்தையாக அவர் இங்கே இருக்கின்றார். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கொண்டு வந்து சாலமோனின் ஞான புத்தகம் அந்த 13ஆம் அதிகாரம், அடுத்த இணைச்சட்டம் அந்த 18, இவற்றை கொண்டு வந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார். இறைமகன் இயேசு ஒரு அழகான ஊமைகள் வழியாக சொல்லுகின்றார். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் தலைவர் என்ன செய்கின்றார்? அந்த குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் செல்கின்றார். அந்த குத்தகைக்கான காலம் வருகிறது. எனவே அதற்குரிய அந்த பலனை பெற்று வரும்படி தனது தொழிலாளர்களை 3-4 முறை அனுப்புகிறார். ஆனால் அவமானப்படுத்துகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், அடிக்கின்றார்கள். கடைசியாக என்ன செய்கிறார்? தன் சொந்த மகனை அனுப்புகிறார். ஒருவேளை என் சொந்த மகனை நான் அனுப்பினால் அவர்கள் என் மகன் மீது அன்பு கொண்டு அந்த குத்தகைக்குரிய பணத்தை கொடுப்பார் என்று சொல்லி அந்த சொந்த மகனையும் அடித்து துவைத்து விட்டார்கள். இப்போ பார்க்கின்ற பொழுது அந்த தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு அவர்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும், விசுவாசமிக்கவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு விலை மதிக்க முடியாத அந்த நிலத்தை அந்த நபர்களை நம்பி ஒப்படைத்திருக்கின்றார். இவர்கள் எனக்குரிய பங்கை கொடுப்பார்கள், அதற்குரிய காலத்திற்கு ஏற்ற பலனை கொடுப்பார் என்ற நம்பி தனது விலை மதிக்க முடியாத அந்த நிலத்தை, தோட்டத்தையும் ஒப்படைத்தார். ஆனால் அந்த தொழிலாளர்கள் என்ன செய்தார்கள்?
அந்த தோட்டத்தினுடைய உரிமையால் அந்த தலைவனுக்கு நம்பிக்கை குறிகளாக இருந்தார்களா? இல்ல, துரோகிகளாக மாறிவிட்டார்கள், கொலை செய்தார்கள், அடித்தார்கள். அப்ப பார்க்கின்ற பொழுது எனது உரிமையாளர் யார்? தந்தை கடவுள். அவர் தனது மகனை அனுப்புகின்றார் எனக்காக, நமக்காக. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தந்தைக்கு நான் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நான் இருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? இயேசுவையும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். அல்லது இயேசுனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய, இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய அனைவரையும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் எப்பொழுது நான் இறைவனை புறந்தள்ளி விட்டேனோ அப்பொழுதே அவருடைய மகன் இயேசுவையும் நான் புறந்தள்ளுவேன். இயேசுவின் சார்பாக இருக்கக்கூடிய நற்செய்தியை போதிக்கக்கூடிய அனைவரையும் நான் புறந்தள்ளுவேன். அப்படி செய்கின்ற பொழுது நான் யார்? நான் இறைவனுக்கு நன்றி இல்லாத ஒரு மனிதன். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஜூன் மாதம் 1 தேதி நம் அனைவரும் உயிரோடு இருக்கின்றோம். யார் காரணம்? நம்ம என்றாவது யோசித்திருக்கிறோம்? நம்ம உலகத்திலே எத்தனை நபர்கள் இந்த ஜூன் மாதம் 1 தேதியை பார்க்காமல் உலகத்தை விட்டு மறைந்து போயிருப்பார்கள், விபத்திலே சிக்கியிருப்பார்கள், இயற்கையினுடைய சீற்றத்தால் தங்களுடைய இன்னுயிரை இருந்திருப்பார்கள். ஆனால் இறைவன் எனக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய 1 தேதியிலே நான் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்து இந்த புனிதமான திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றாரே. நான் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நினைச்சு பாருங்க, இந்த உடலில் உயிர் இருக்குது, அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த உடலில் உயிர் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் வீட்டிலே ஒரு நாள் இருக்க முடியுமா உயிரற்ற உடலோடு? அல்லது நான் சம்பாதித்த பொருட்களை என்னால் அனுபவிக்க முடியுமா? அந்த ஒரு நாள் உயிரற்ற உடலாக நான் இருக்கின்ற பொழுது, அல்லது உயிரற்ற உடலாக நான் இருக்கின்ற பொழுது என் குடும்ப உறுப்பினரிடம், என் நண்பர்களிடம், சமூகத்தினுடைய ஒவ்வொரு சகோதரரிடம் என்னால் பேச முடியுமா? என் மகிழ்ச்சியும் என் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. இந்த உடலில் உயிர் இல்லை என்றால் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் அனுமதி, அடுத்து நிரந்தர இடம் அந்த கல்லறை மட்டும்தான். அப்ப பார்க்கின்ற ஒவ்வொரு நாளும் நாம் எழுகின்ற பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி மிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடலில் இறைவன் வைத்து இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவா உமக்கு நன்றி. இறைவா, நான் இந்த நாள் முழுவதும் உமக்கு நன்றி மிக்கவனாக, உம்மை நேசிக்கக்கூடியவனாக நான் இருப்பேன். நம்ம என்றாவது சொல்லி இருக்கோம். இதை தவிர்த்து விட்டு நான் கேட்டதை கொடுக்கல, நான் ஏன் இந்த பங்கில் இருக்க வேண்டும்? ஏன் இந்த பங்கினுடைய உறுப்பினராக இருக்க வேண்டும்? எதற்காக ஆலயத்துக்கு வர வேண்டும்? எதற்காக இறைவனை நான் வழிபட வேண்டும்? தேவையில்லை, நான் சென்று விடுகிறேன். யாருக்கு நட்டம்? நினைத்து பாருங்க. கடவுளோடு போட்டி போட்டுக்கொண்டு, சண்டை போட்டுக்கொண்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் நான் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இந்த உடலிலே உயிரை வைத்திருக்கின்றார். அதுதான் அதிசயம், அதுதான் மிகப்பெரிய கொடை, அதுதான் மிகப்பெரிய வரம். இந்த உடலில் உயிர் இருந்தால் என்னால் எல்லாவற்றையும் பெற முடியும். உடலில் உயிர் இல்லை என்றால் ஒன்றும் முடியாது. எனவே நம் ஒவ்வொருவருடைய உடலிலே உயிர் வைத்து ஒவ்வொரு நாளும் பயணம் செய்ய நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்த்து இறைவனோடு இணைந்து பயணம் செய்வோம். இறைவனை விட்டு விலகாத வரத்தை இறைவா கொடு என்று அவரை பார்த்து கேட்போம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மற்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் நின்று பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரையும் புனித பிரான்சிஸ் சவேரி அவருடைய இந்த நவநாளிலே நாங்கள் இப்பலியை மாண்புக்கு உரியமாக ஒப்பு கொடுக்கின்றோம். இவை எங்கள் மீட்புக்கு பயனுள்ளவையாகவும் உமது பரிவிறக்கத்துக்கு உகந்தவையாகவும் அமைவனமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதருடைய வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பருவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதால் அப்புனிதருடைய சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவளது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெற அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவருடன் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாகும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இயக்காதைகளையும் தூய்மைப்படுத்தும் விளைகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாகும். அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரித்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்றும் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்த விரலில் ஏற்றுக்கொண்டே நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோவும் பேராய பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு நிலையினர் அனைவரோடும் அது திரு அவை அன்பை நிறைவு பெற செய்திரலும். மாலை வேலையிலேயும் புனிதமான ஆலயத்திலே குழுமி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். உயிர் தேடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியுடன் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் உலகிலுமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றம் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். என் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி. இவர்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் உனது உடலுக்குள் உயிரை வைத்து உன்னை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தக்கூடிய என்னை நீ அரவணைத்து செல்லக்கூடிய எனது அன்பு பிள்ளையாக இருக்கின்றாயா, அல்லது என்னை விட்டு உதறி தள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கின்றாயா? செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறையேசுவில் பெரியவாளர்களே, இயேசுனுடைய விலை மதிக்க முடியாத இந்த திரு உடலை நாம் பெறுகின்ற பொழுது நினைத்து பார்ப்போம். இறைவன் என் வாழ்நாளிலே இன்று அதிசயத்தை அற்புதத்தை செய்திருக்கின்றார். இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலே அவரது திரு உடலை என் உடலில் சுமக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அதிசயம் அற்புதம் செய்த இயேசுவே உமக்கு நன்றி என்று நாம் அந்த நன்மையை பெறுகின்ற பொழுது அந்த நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதிசயங்கள் செய்கின்றவர் இந்த பாடலை பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் எங்கும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் எங்கும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம்.
குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். முடிந்தால் படியிடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியரை நோக்கி நவநாட்சமம். இறைவனுக்கு மிகவும் பெருமாணிக்கம் உள்ள ஊழியரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, நீர் உலகில் வாழ்ந்த போது தந்தையாகிய இறைவன் நமக்கு தனிப்பட்ட வரங்களை பொழிந்து உமது இதயத்தை இயேசுவின் மீது கொண்ட அன்பால் பற்றி எரியும் தீச்சுளையாக ஆக்கினார். இந்த அன்பினால் உந்தப்பட்டு நீர் பல நாடுகளுக்கும் பயணம் செய்து இயேசுவின் திருப்பெயரையும் மீட்பு தரும் நற்செய்தியும் அறிவிக்க சாவையை இருக்கும் அளவுக்கு உம்மையே கையளித்தீர். இந்த அர்ப்பண தியாகத்திற்காக இறைவன் உமக்கு விண்ணகத்தில் மகிமை மிக்க இடத்தையும் மண்ணகத்தில் உம்முடலுக்கு அழியாத வரத்தையும் கொடுத்துள்ளார். உமக்கு அளிக்கப்பட்ட இந்த தனி சிறந்த கொடைகளுக்காக உம்மோடு சேர்ந்து இறை தந்தையை புகழ்கிறோம். நீர் அறிவித்த அந்த விலைமிக்க விசுவாச கொடையை பெற்றுள்ள நாங்களும் இயேசுவின் மீது உமக்கு இருந்த அதே அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய திருப்பெயரை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் ஆர்வத்தை எங்கள் இதயங்களில் பொழிந்தருளும். எங்கள் வாழ்க்கை அந்தஸ்து சூழ்நிலைக்கேற்ப கிறிஸ்துவ அழைப்பின் கடமைகளை நிறைவேற்ற எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் போதனைக்கேற்ப சுடர்விடும் விளக்குகளாய் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கை அமைய அருள் புரியும். மேலும் எங்கள் தனிப்பட்ட தேவைகளையும் இதய ஆவல்களையும் உமது திருமண் சமர்ப்பிக்கின்றோம். இறை தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்றதாக இருக்குமானால் இவற்றை நேர் கனிவோடு நிறைவேற்றி அருளும். அனைத்திற்காகவும் உம்மோடு சேர்ந்து இறையேசுவின் வழியாக தூய ஆவியின் ஐக்கியத்தில் தந்தையாகிய இறைவனுக்கு புகழ் செலுத்துகிறோம். ஆமேன். புனித இன்னாசியாருக்கு மிகவும் பிரியமுள்ள ஞான மகனாகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய சமாதானத்துக்குரிய நற்செய்தி அறிவித்த புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல நாட்டு மக்களுக்கும் அரசர்களுக்கும் இயேசுவின் திருப்பெயரின் வல்லமையை அறிவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவராகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாரத நாட்டு திருச்சபையின் மேலான மகிமையாகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வறுமை பிணி வாழ்வின் நெருக்கடிகளில் ஆதரவாகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையால் பேய்ப்படையை துரத்துவரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலையும் புயலையும் கீழ்ப்படுத்தி அடக்க வரம்பெற்றவரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தென் தமிழ்நாட்டின் இணைய அப்போஸ்தலரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடற்கொந்தளிப்பால் புதுவை உப்பளத்தில் கரையிறங்கி இயேசுவின் மகிமையை உரைத்தவரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் கிருபையால் அனைத்து புனிதருடைய புண்ணியங்களினால் அலங்கரிக்கப்பட்டவரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துக் கூறுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. இறைவாம் புனித சவேரியாரின் போதனையாலும் புதுமைகளாலும் பாரத நாட்டு மக்களை உங்கள் திருச்சபைக்கு அழைக்க திருவிழம்போடேறி அவருடைய புகழை கொண்டாடுகின்ற நாங்கள் அனைவரும் அவரது நன்மாதிரியை பின்பற்றி வாழ வரமருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி
உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாலமோனின் ஞான புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகை ஆய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவளுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன் என்ற இறை வார்த்தையை சிந்தித்தவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கு நன்றி. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். உப்பலத்தில் கோயில் கொண்டு அருள் சென்றும் அவர் புகழ், உப்பலத்தில் கோயில் கொண்டு அருள் சென்றும் அவர் புகழ் அழியாது வாழியவே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தையாரோ தையர தையா தையாரோ, தையாரோ தையர தையா தையாரோ, தையாரோ தையர தையா தையாரோ, தையாரோ தையர தையா தையாரோ. அழிந்திடாத வாழ்வை காக்க உலகை துறந்தவர், தனிந்திடாத தாகம் கொண்ட கடல்கள் கடந்தவர், அழிந்திடாத வாழ்வை காக்க உலகை துறந்தவர், தனிந்திடாத தாகம் கொண்ட கடல்கள் கடந்தவர், கால்களாக நற்செய்தி எடுத்து சொன்னவர், கால்களாக நற்செய்தி எடுத்து சொன்னவர், விடுதலையை மக்களுக்கு மீட்டு தந்தவர், அன்பை சொன்ன தூதரிவரே, அன்பை சொன்ன தூதரிவரே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். புதுவை மண்ணில் எங்களோடு தங்கி வாழ்ந்தவர், நம்பிக்கையில் வேரூன்றி அன்பில் ஆழ்ந்தவர், புதுவை மண்ணில் எங்களோடு தங்கி வாழ்ந்தவர், நம்பிக்கையில் வேரூன்றி அன்பில் ஆழ்ந்தவர், காலம் கடந்து வாழும் திருவுடலை கொண்டவர், காலம் கடந்து வாழும் திருவுடலை கொண்டவர், காயம் நோய்கள் ஆற்றி வாழ்வில் மகிழ்வு கண்டவர், இயேசு தந்த ஆசீவரே, இயேசு தந்த ஆசீவரே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவரின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக,
உமது திருவிழம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையை விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றே இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.